ஊரக பகுதிகளுக்கான உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அதிகாரிகள் நியமிக்கும் சட்ட முன்வடிவு அதிமுக உறுப்பினர்களின் எதிர்ப்புக்கு இடையில் சட்டமன்றத்தில் நிறைவேறியது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஊரக பகுதிகளுக்கான உள்ளாட்சி தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் அந்த உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்க தனி அதிகாரிகளை நியமிக்கும் சட்ட முன்வடிவு வெள்ளியன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சட்ட முன்வடிவு மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற குழு தலைவர் கோக மணி, பொதுமக்களின் பிரச்சனைகளை விரைவாக தீர்த்து வைப்பதில் உள்ளாட்சி மிகவும் முக்கியமானது என்பதால் சரியான நேரத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அதிமுக உறுப்பினர் KP அன்பழகன், தனி அலுவலர்களின் நியமனம் என்பது அப்பகுதிகளில் வசிக்கும் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது எனவும் உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என கூறியதோடு இந்த சட்ட திருத்தத்திற்கு அதிமுக சார்பில் கடுமையான எதிர்ப்பையும் பதிவு செய்தார். தொடர்ந்து பேசிய மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் உள்ளாட்சி தேர்தலை சரியான நேரத்தில் நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். அதற்கு பதிலளித்து பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி, தொகுதி வரையறைக்கு பின் தேர்தல் நடத்தப்படும் என்றார். மக்களாட்சி தத்துவத்தில் நம்பிக்கையுள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப மறுசீரமைப்பு பணிகள் முடிந்தவுடன் தேர்தல் நடத்த தயாரா இருக்கும். உயர்நீதிமன்றம் கூட தீர்ப்பு சொல்லியிருக்கு. மறுவரை முக்கியம், எல்கைகள் முக்கியம், மறுசீரமைப்பு முக்கியம், வார்டு வரையறைகள் முக்கியமாக இருக்க வேண்டும். அதே போல நமக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு, ரிசர்வ் இடஒதுக்கீடு கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும். பழங்குடியினர், நம்முடைய பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு பின்பற்றப்பட வேண்டும். இந்த உண்மையான உன்னதமான காரணத்திற்காகத்தான் அடிப்படையில் எந்த விதமான இந்த அடிப்படை சட்டத்தில் எதுவும் இல்லை, தற்காலிகம். எப்பொழுதும் தேர்தல் நடத்த இந்த அரசு தயாராக இருக்கிறது. தேர்தலுக்காக பயந்து 11 முறை தனி அதிகாரிகளின் பதவிக்காலத்தை நீட்டித்தது அதிமுக தான் எனவும், தேர்தல் நடத்துவதற்கும் எப்போது தேர்தல் வந்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கும் ஒரே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் எனவும் கூறப்பட்டார்.